Hi everyone, welcome to Mina for Math, which make your math lesson an easy one. இன்னைக்கு நம்ம CBSE board class 9 chapter 2 polynomials தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல நம்ம exercise 2.4ல 13th sum பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். Before that, இந்த sum நம்ம identity 8 யூஸ் பண்ணி தான் sort out பண்ணிருக்கோம். So algebraic identities வீடியோட லிங்க் மேல காட்டன் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிட்டு வாங்க so that இந்த sum உங்களுக்கு இன்னும் சிம்பிளா இருக்கும். And now let's start. Exercise 2.4, sum number 13. If x plus y plus z is equals to 0, show that x cube plus y cube plus z cube equals to 3xyz. இந்த x cube plus y cube plus z cube 3xyz இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வருது identity 8. So identity 8 ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் இதை எப்படி சார்ட் அவுட் பண்றதுன்னு சொல்றேன். So identity 8 என்னன்னா x cube plus y cube plus z cube minus 3xyz equals to x plus y plus z into x square plus y square plus z square minus xy minus yz minus zx. So இதெல்லாம் தான் இந்த identity 8ல இருக்கிறது. So given என்ன கொடுத்திருக்காங்கன்னா x plus y plus z is equals to 0 ன்னு கொடுத்துட்டாங்க. So இந்த identity 8ல நான் என்ன பண்றேன், x plus y plus z எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு 0 போட்டுடுறேன். That is x cube plus y cube plus z cube minus 3xyz equals to இந்த இடத்துல x plus y plus z க்கு பதிலா 0 into this எல்லா டேர்மே அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ 0வோட எதை மல்டிப்ளை பண்ணாலும் எனக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ அதனால நான் அதை வந்து பெருசா வரி பண்ணிக்கல, என்னோட LHSல மட்டும் ஃபோக்கஸ் பண்றேன். x cube plus y cube plus z cube minus 3xyz equals to 0 இருக்கு. ஓகே, இப்போ x cube plus y cube plus z cube equals to இந்த பக்கம் மைனஸ்ல இருக்குது, இந்த பக்கம் போகும்போது பிளஸ்ஸா மாறும். ஸோ பிளஸ் 3xyz. ஸோ இதை தான் என்ன ஷோ பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலி hence showed. ஓகேவா? So hope you understand the sum clearly. If you still have any doubts, comment here, we will clarify. இதே exercise 2.4ல 12th sum பத்தி தெரிஞ்சுக்கோங்க, உங்க லெஃப்ட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. And exercise 2.4ல 14th sum பத்தி தெரிஞ்சுக்கோங்க, உங்க ரைட்ல இருக்க வீடியோ செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா do like the video and subscribe to Meena for Math. Also don't forget to hit the bell icon for future updates. And Maths கஷ்டமான சப்ஜெக்டா ஃபீல் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம சேனலை ரெஃபர் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.